நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ இந்த ஷேக்ஸ்பியர் எவன் தெரியல, அவன் பாட்டு பாட்டா எழுதி செத்து போயிட்டா நம்மள படின்னு போட்டு உயிரை வாங்குறாங்க. ஜாய் அண்ட் பிளஸர். ஐயோ நேத்து பிடிச்ச போய் மறந்து போச்சு. ஐயோ இவளா இதான் நொண்டுவாளே. ஜீவா 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 யாருப்பா அந்த பொண்ணு கூப்பிடுது பாரு. ஜீவா சந்தியா நீயா? இரு டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்ப நிக்க போறியா இல்லையா? சி கீழே இருக்கு. எதுக்குடா அம்மா வராங்கன்னு சொன்னேன்னு இதுக்கு 2 பேரும் பயந்தீங்க? அம்மா அதனாலதான் எல்லாரும் பயப்படுவாங்க, நாங்க மட்டும் எப்படி பயப்படாம இருப்போம்? மழுப்பாத, உன்னை தேடி தான் வந்தேன், அதுக்குள்ள நீயே வந்து மாட்டிக்கிட்ட. நேத்துக்கு 2 பேரும் வீட்டுக்குள்ள என்ன தேடிட்டு இருந்தீங்க? தேடணுமா? நாங்க என்ன தேடணும்? என்ன வீடு புரியலையே. இங்க பார், என்னை யாருமே ஏமாத்த முடியாது. லூஸ் இப்ப மட்டும் தெளிவா இருக்கே. இங்க பாரு ஜீவா, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. ஏய் ஆம்பளை அது நானும் சிவ. என்ன நீ எப்படி நாங்க பண்ண முடியும்? லூசு மாதிரி பேசாத சந்தியா. ஏதாவது பேசி சமாளிக்க பார்க்காத சரியா? சிவா அம்மா இல்லாத நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி சந்தியா, உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா விதி உனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும்னு இருக்கு. டேய் சொல்லுடா. மரியாதை. திருட்டு பசங்களுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? திருட்டு பசங்களா? திருட்டு பசங்கன்னு நினைச்சிட்டியே, எங்களை இப்படி அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டே சந்தியா. சின்ன வயசுல நீ சிவாக்கு ஒரு 5 ரூபா காயின் கொடுத்துருக்க. கொடுக்கலையே. இல்ல நீ கொடுத்துருக்க, அது சின்ன வயசு இல்லையா, அதனாலதான் மறந்துருக்கும். சரி ஓகே, 5 ரூபா தானே இருக்கட்டும், அதுக்கு என்ன போ? அந்த 5 ரூபாயத்தான் தேடிக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ஏமாந்துருவான்ற நினைப்பா? அந்த 5 ரூபா தேடுறதுக்கு அம்மா வராங்கன்னு சொன்னா ஏன் பயப்படணும்? ஐயோ எப்படி போனாலும் கட்டியே போடுறாளே. அவங்க அம்மாவுக்கு அவன் உன்னை லவ் பண்றான்னு தெரியாது இல்லையா, அதனாலதான் பயந்துருக்கான். என்ன விளையாடுறியா? இரு நான் ஆண்டி கிட்ட போய் சொல்றேன். ஏய் அவங்க கிட்ட போய் சொல்லாத, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். என்ன பார்த்தா என்ன காமெடி மாதிரி தெரியுதா உனக்கு? இரு உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏ சந்தியா, நான் சொல்றத கேளு, சொல்லிடா. எந்தாடி? ஏய் ஐயோ 3 எம் காடி இருந்துட்டு என்ன உயிரை வாங்குறா. சிவாக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா. டேய் சிவா, சந்தியா நம்ம 2 பேரும் ரூம்ல தேடிட்டு இருந்த மேட்டரை உங்க அம்மா கிட்ட போட்டு விடுவேன்னு போயிட்டு இருக்காடா. டேய் ஏதா சமாளிடா. எது நான் சமாளிக்கவா? சரி பாய் வச்சிடுறேன். டேய் பின் என்னடா, நீ தானே பார்க்கணும், எனக்கு தெரியாது. டேய் வாடா, கதை பேசிட்டு இருக்க, நேரா வாடா. வெய் வரேன். sin theta equal cos theta theta. sin theta equal cos theta. Oh my god, இவன் மூஞ்சிலே முடிச்சோம். டேய் ஏடா பயப்படுறா? வாடா போயிலடா வாடா. தைரியம் தான் ஏன் விட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்க. டேய் எந்த ஏரியா இருக்க? ஏன் ஏரியால வந்து கத்திட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், ஒரு அவசரத்துல வீடு மாறி வந்துட்டோம் சார், ப்ளீஸ் சார். ஏரியா பக்கமே கூட நான் பார்க்க கூடாது. ஓடுங்கடா, போய் தொலைங்கடா. நேத்து செல்லா காப்பாத்துன்ற முயற்சியில முடிய பிடிச்சி அடிக்க விட்டானே. மாட்றான் நட்பே நில்லுங்க. ஐ அம் கமிங். வெயிட் ஐ வில் கமிங். கோழிக்காக அடிக்க போய் எனக்கு கோழி மாதிரி விரட்டினாங்கல்ல, இன்னைக்கு உங்க ஃபேமிலி டேமேஜ் நட்பே நான் நட்பே. டேய் இப்போ உடனே நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? செல்லா போய் பாக்குறோம், அவ மொக்க ஜோக் அடிச்சாலும் சிரிச்சு பேசி ஒன்னா சேர்ந்துடுறோம். செல்லாக்காவது பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க, அதனால ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு போறாங்க. உன்னெல்லாம் பெத்து போட்டதானே சரி, அநேகமா உன்னெல்லாம் பெத்ததுக்கு அப்புறம் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மச்சான். நீ எல்லாம் ஒரு அவதார் ஃபேமிலி மச்சான். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்க, இன்னார் என்ன தெரியாமலே இருக்கு, ஒரு புதிராவே இருக்கு மச்சான். ஆனா ஒரு விஷயம், ஒன் வெரி டெசிஷன் ஐ அம் டெல்லிங் யூ. உன் பேரண்ட்ஸ் எல்லாம் என் கையில கிடைச்சாங்க, 6 months வெச்சி அடிப்பேன், அவங்கள வெச்சி அடிப்பேன் மணி. தயவு செஞ்சு அவங்கள மாட்ட விடான்னு சொல்லிட்டு முன்னாடியே. அவங்கள பத்திலாம் நீ பேசவே கூடாது. டேய் ப்ரோ, இப்போ தேவையில்லாம என் ஃபேமிலிலாம் எழுதுற. டேய் நீ பேசின பேச்சுக்கு அப்படி பேசாம பின்ன வேற மாடுலேஷன்ல பேச முடியும்? ப்ரோ உனக்கு பேசவே தெரியாதுல்ல. இங்க பாரா ப்ரோ, இன்னிலேருந்து ஸ்டெல்லாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே நம்ம தான். அது மட்டும் இல்ல, இன்னிலேருந்து ஸ்டெல்லா நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, நம்மளுக்கு அவ குழந்தை மாதிரி. அவளை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கிறோம். டே மணி, நீயே கேரா பிளாட்ஃபார்ம், யூ கோயிங் டு see her. மாற்றா நீங்க ஒரு வயசுல பெரியவரா இருக்கலாம், நீங்க தான் பாக்குறதுக்கு ஸ்டெல்லாவுக்கு அங்கிள் மாதிரி இருக்கீங்க. so you can take care of her, but I cannot take care of her. okay,
ஐ எம் நாட் சச் அ கைண்ட் ஆஃப் பர்சன். டே பிரிட்டோ, என் பேக்ரவுண்ட் பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப பெருசு, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ண பார்த்துக்கோ. ம் ஷோ மீ. யா ரொம்ப பெருசா இருக்கு மச்சான். டே பிரிட்டோ, சூரியனை பார்த்து நாய்க்கு ஒழிச்சா இந்த சூரியனுக்கு அசிங்கம் இல்லை. டேய் என்ன நாயின் கூட சொல்லு, இல்லை இன்னும் கேவலமாகவும் திட்டு, நான் ஒத்துக்கிறேன். அது எப்படி விரியன் பாம்பு உன் குட்டி மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் சூரியனோட கம்பேர் பண்ற? போடா, நான் போகிறேன். வா வா, அது எப்படி நைஸ் ஆகிட்டு இந்த ஸ்லைஸ் ஆயிடலான்னு பார்க்குறியா? மனசாட்சி எல்லாம் எப்படி அந்த வார்த்தையை நீ சொல்லலாம்? ரோட் ரோலரு இங்கே நில்றா. சார் குட் மார்னிங் சார். செக்கு போடா மங்குஸ் பண்ணியா. டேய் ஸ்டெல்லா வேற நம்பர் 1 லூஸு. பவர் கட் ஆகிறதுக்கு தான் கையை கட் பண்ணிப்பா. இப்போ நம்ம போய் பேசலனா நம்ம மேலேயும் தப்பாயிடும். அவள்கிட்ட போய் ஒழுங்கா பேசினாதான் நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப யோசிக்காதடா பிரிட்டோ, ஜஸ்ட் டூ இட். கூடவே குட்டிச்சாத்தனை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட வேண்டியது? டேய் என்னடாச்சு? தெரியலை, நான் பொறுப்பில்லை. சரி சந்தியாங்க உங்க அம்மா கிட்ட நேரத்துக்கு பத்த வச்சிருப்பான். சிரிச்சுக்கிட்டே சொல்றாத, வா போய் பிடிக்கலாம். போடா, சும்மா அடிக்கிற வாங்குற போங்கிற. டீ வாங்கி தரேன் வாடா. அப்படி சொல்றா, அவளை உங்களை பிடிச்சி என்னன்னு கேட்போம். என்ன சந்தியா, கிளாஸுக்கு போலியா? இல்லை மேம். மேம், உங்களை நான் காலேஜ்குள்ளே எப்படி கூப்பிட்டோம்? மேம்னு கூப்பிட்டா இல்லை ஆன்ட்டின்னு கூப்பிட்டா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடு. அப்போது நான் ஆன்ட்டினே கூப்பிடுறேன். ம், ஆன்ட்டி, உங்கள் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சா? இன்னைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேட்குற? இல்லை, ரெடி ஆகலைன்னா இன்றைக்கும் என் வண்டியில் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணலான்னு தான் கேட்டேன். சரிம்மா, நான் வரேன். இருங்க இருங்க. ம், டேய் எங்கடா போனா, ஆளையே காணோம். டேய் என்னடா நின்னு பேசிட்டு இருக்கா? சொல்லிருப்பாளோ? என்ன சொல்லிருப்பாளோ? வாடா பக்கத்துல போய் என்ன பேசுறான்னு கேட்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். பின்னாடி வாடா. என்ன விஷயம் சொல்லுமா. உன்னதான் கேட்குறேன், சொல்லு. இல்லை ஆன்ட்டி, சிவா இருக்கான்ல. சிவாவுக்கு என்ன? எனக்கு வேற கிளாஸுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் சொல்லுமா. இங்க பேசுறப்ப அங்க என்னம்மா பாத்துட்டு இருக்க? இங்க ஓடுறா. சிவாவுக்கு என்ன சொல்லுமா. இல்லை ஆன்ட்டி, ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. ஏய் சந்தியா, சாப்பாடு சாப்பாடு சொல்லாத. சிவாவை பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்த, திடீர்னு எதுவும் இல்லைன்னு சொல்ற. அப்படி என்னதான் விஷயம் சொல்லு. இல்லை ஆன்ட்டி, அது வந்து சிவா. சந்தியா, சிவா நீ வாடா போலாம். சிவா என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஆன்ட்டி. சிவா உன்னை லவ் பண்றேன்னு சொன்னானா? அப்படியெல்லாம் பேச மாட்டானே. இல்லை, எப்பவுமே பேச மாட்டான். ஆனால் என்னன்னு தெரியல, நேற்றுக்கு திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன். இத பத்தி வீட்ல கூட எதுவும் சொல்லலையே. இல்லை ஆண்டி, அவன் யார்கிட்டயுமே எதுவுமே பேசல. இத நீ யார்கிட்டயும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். ஏதோ சண்டை போடுறான் சுத்துறான்னு பார்த்தா இதெல்லாம் வேற பண்றானா? அவனை என்ன பண்றேன்னு பாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அடியே டிப்பு குமரி, சொல்லிட்டியா? ஏய், அம்மா கிட்ட என்ன சொன்ன? நேத்து பார்த்த எந்த விஷயத்தையும் சொல்லல. சொல்லு, சொல்லல. வாயை துறக்கறாளாம் பாரு. ஏய், சொன்னியா இல்லையா அத சொல்ல. சொல்லலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீ கெஞ்சறத பார்த்தோன்னே ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதான் மாத்தி சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ ஏன் அப்படி பண்ண? அப்படி என்ன தேடிட்டு இருந்த வீட்ல? இங்க பாரு சந்தியா, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நானே ஒரு நாள் கண்டிப்பா சொல்றேன்.
இல்ல எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா எனக்கு அப்படியே தலை வெடிச்சிரும். தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லு சிவா. ஏய் இங்க பாரு சந்தியா, நீ எவ்வளவுதான் நின்னு கேட்டாலும் உண்மையை மறைக்க முடியாது. நாங்க நேத்து தேடிட்டு இருந்தது சின்ன வயசுல நீ உனக்கு பரிசா கொடுத்த அந்த 5 ரூபாய் தான். ஏய் அவன் சும்மா வளரிட்டு இருக்கான், நான் அதெல்லாம் ஒன்றும் தேடல. அப்புறம் வேற என்னத்தை தேடிட்டு இருந்த? நான் தான் அதை என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு என்னால் அதான் சொல்ல முடியும். நான் கிளம்புறோம், வாடா போலாம். ஏய் இரு 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 சிவா, இல்ல இவனோட மேட்ரு சொல்லங்கிற, ஆனா அவ்வளவு நேரமா அவங்க அம்மாட்ட பேசி அவங்க அம்மா உருன்னு போனாங்களே, என்ன சொன்ன? ஏய் உனக்கு தெரியாதா, எங்க அம்மா நார்மலாவே அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஊர்லடா ரொம்ப உக்கரமா உருன்னு இருந்தாங்க, அதான் கேட்டேன். அதான் இல்ல, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சிவாவை பத்தின ஒரு விஷயம் சொல்லணும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க என்னன்னு கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்றது? நான் சொன்னேன் இல்ல யோசிச்சேன், டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் சிவா என்ன லவ் பண்றான், ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டேன். வா என்னமா மாத்தி சொல்லிருக்கா பாரு, கிரேட் எஸ்கேப். ஏய் எதுக்குடி அப்படி சொன்ன? நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணனா? இதுக்கு நீ என் வீட்டில் பார்த்ததே போய் சொல்லியிருக்கலாமே. அது இவ்வளோ போய் லவ் பண்றேன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காப்பா. ஆமாப்பா வாஸ்தவம் தான். இங்க பாரு, இப்போ நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நேரா எங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னதெல்லாம் போய் சிவா நான் லவ் எல்லாம் பண்ண போய் சொல்லு போ, போடி. நீ என்ன லவ் பண்ணலனா இப்படி எல்லாம் டீ போட்டு என்ன உரிமையா கூப்பிட மாட்டேன் சிவா. ஆமா, டி போட்டு பேசினா உரிமை, இ போட்டு பேசினா எருமை, எஃப் போட்டு பேசினா கருமை. ஆமா, அடிக்க வேண்டியது அவளை இல்லடா உன்னை. உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு, வச்சு தடுறா. ஏய் நில்லுடா. ஜீவா, இப்ப எதுக்கு சிவா என் மேல இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு போறான்? பின்ன இருக்காதா, அவங்க அம்மாவுக்கும் ஆசை இருக்கும்ல அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. நீ பாட்டுக்கு அவன் நீ ப்ரப்போஸ் பண்ணான்னு போய் சொல்லிட்ட, அது ஒரு மொக்க வீரை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிக்க அவன் அம்மா டென்ஷனா இருப்பாங்க. ஏன் ஆன்ட்டி சிவாவை திட்டுவாங்களா? திட்டுவாங்களா, தூக்கி போட்டு மீப்பாங்க. இப்ப என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் எடுத்துக்க, அதில் எனக்கும் சிவாக்கும் சம்மந்தம் இல்லை ஆண்டி, இனிமேல் நான் அவன் கூட போக மாட்டேன் ஆண்டி, அவன் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான் ஆண்டி, அவன் எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணல ஆண்டி, இப்படிக்கு சந்தே ஆண்டின்னு எழுதிட்டு தூக்குல தூங்கி. ஓ அப்படியா? உன்ன வெற்றி, இங்க வந்து உட்காரு, உன்கிட்ட பேசணும். டைம் என்னன்னு தெரியுமா? பன்னெண்டு மணிப்பா. இத்தனை நேரம் எங்கடா போயிருந்த? ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இத்தனை நேரம் பேசுவியா? பா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நாளைக்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன்ப்பா. நீ டாக்குமெண்ட் சைன் பண்ணலன்னா நான் உன்னை லண்டனுக்கு அனுப்ப முடியாதுன்னு நினைச்சியா? அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. ஏய், அதை விட உனக்கு எதிராக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஜாபு? பா ஸ்டெல்லாக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சரி, ஏதோ ப்ராப்ளமா இருக்கட்டும், அங்க போனோம் வந்தோம் அப்படி இருக்க வேண்டியது தானே? பா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் மேலே அக்கறையே இல்லைப்பா. அவள் அவ்வளோ சீரியஸாக படுத்துட்டு இருக்கா, இவங்க பாட்டு சண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் மேல அக்கறை இல்லைன்னு வருத்தப்படுற. நானும் உங்க அம்மாவும் உன் மேல அவ்வளவு அக்கறை காட்டுறமே, நீ என்னடா பண்ற? உன்னை பொறுத்த வரைக்கும் பழனி வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், ஸ்டெல்லா நல்லா இருக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனா உங்க அம்மா அப்பா சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கல. பா நாளைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா. அதுக்கு எதுக்குப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வெற்றி, அது ஓ இஷ்டம். சைன் பண்ணா பண்ணு, பண்ணாட்டா போ. அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. ஒன்னு புரிஞ்சுக்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் லைஃப்னு நினைச்சேன்னா நீ தான் கஷ்டப்படுவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் லைஃப்னு நினைச்சேன்னா நீ தான் கஷ்டப்படுவ. சாரிப்பா, நாளைக்கு சத்தியமாக சைன் பண்ணி கொடுத்துட்றேன். சரி, போய் சாப்பிட்டு படு.
பா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்னப்பா அடுத்து ஸ்டெல்லாக்கு ஃபீஸ் கட்டணுமா? இல்லைப்பா, அந்த ஆக்னஸ் சிஸ்டர்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? யாருப்பா சிஸ்டர் ஆக்னஸஸ்? அதான்ப்பா, அந்த அனாதாஷ்டிரம் கூட நடத்துகிறாங்களே அவங்க தான். ஓ யாரு? எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையேப்பா. அதான்ப்பா, உங்கள் ஆஃபீஸ் ரூமில் கூட நீங்கள் 2 பேர் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கே. அது நம்ம ஆஃபீஸ் பாய் ராமு இருக்கான்ல, ஃபோட்டோகிராஃப் கீழே கிடந்திருக்கும், அதை எடுத்து மேலே வச்சிருப்பான், அதை நீ பார்த்துருப்ப. பா அந்த ஃபோட்டோ ரீசெண்ட் டேஸில் தான்ப்பா உங்கள் ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்படியா? ஓ ஆமாம், நான் அந்த சிஸ்டர் ஆக்னஸஸ்க்கு ஏதோ ஏதோ இன்ஸ்டிடியூஷனுக்கு டொனேட் பண்ணேன், அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. சரிப்பா, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? உனக்கு எதுக்குப்பா அவங்க நம்பர்? என் ஃப்ரெண்டு பிரிட்டோ இருக்கான்லப்பா, அவன் ஏதோ டொனேட் பண்ணணுமா, அவன் கூடவே சேர்ந்து நானும் டொனேட் பண்ணலான் இருக்கேன்ப்பா. டேய் நீ எதுக்குடா டொனேட் பண்ணணும்? நான் பண்ணிட்டு இருக்கேன் மாதம் மாதம். சரிப்பா, நான் பண்ணல, ஆனால் அவன் கேட்டிருக்கான், நம்பர் தந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இவ்வளவு நாளாச்சு, ஏதாவது அவங்க புது நம்பர் மாற்றிருக்கலாம்ல. பரவாயில்லப்பா, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பழைய நம்பரே தாங்க, அதை வச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம். என்கிட்ட பழைய நம்பர் இருக்குமான்னு தெரியலப்பா. பா அவன் நம்பர் கேட்டிருக்கான், தரலான்னா நல்லா இருக்காதுல்ல, ட்ரை பண்ணுங்களேன். பார்க்குறேன். மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர். சரிப்பா, ப்ராப்ளம் இல்லை. உனக்கு ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கணும் டொனேஷன், அவ்வளோதானே? நான் வேற ஏதாவது அனாத ஆசிரமம் நம்பர் தரட்டா? இல்லை பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். இவன் எதுக்கு சிஸ்டர் ஆக்னஸஸ் நம்பர் கேட்குறான்?